சட்டவிரோத மாணிக்கக்கல் ஏற்றுமதி அதிகரிப்பு. சட்டவிரோதமான முறையில் மாணிக்க கற்களை ஏற்றுமதி செய்யும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹிந்துநெத்தி தெரிவித்துள்ளார். ஹிக்கடுவை பகுதியில் நடைபெற்ற மாணிக்கக்கல் மற்றும் ஆபரண வர்த்தக கண்காட்சியொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். மாணிக்கக்கல் வர்த்தகர்களுக்கு தேவையான உரிய வசதிகள் கிடைக்காதே இந்த நிலைமைக்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளதோடு அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர் சட்டவிரோத முறையில் நாட்டிலிருந்து மாணிக்க கற்களை வெளியேற்றும் போக்கு அதிகரித்துள்ளது. ஏனெனில் சட்டபூர்வமான முறையில் பணிகளை செய்ய முற்படும் போது அதிக காலம் எடுக்கின்றது. மக்கள் அலைய விடப்படுகின்றார்கள், லஞ்சம் கொடுக்க வேண்டியுள்ளது மற்றும் பல சிரமங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளது. ஒரே மாணிக்க கல்லுக்கு 3 அல்லது 4 முறை கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது. இதனால் தான் மக்கள் சட்டபூர்வமான முறையை தவிர்த்துவிட்டு சட்டவிரோத வழிகளில் கற்களை ஏற்றுமதி செய்ய தூண்டப்படுகின்றார்கள். இதனால் அந்த மாணிக்க கற்கள் மூலம் நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய முறையான வருமானம் பதிவாவதில்லை. இந்த தொழில்துறை ஒரு சுதந்திரமான தொழிலாக இல்லாமல் இருப்பதே இதற்கு காரணம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இத்துறையில் ஈடுபடுபவர்களுக்கு இதில் நிலைத்திருக்க வேண்டுமென்ற ஆர்வத்தை ஏற்படுத்துவதை விட இத்தொழிலின் மீது வெறுப்பை உண்டாக்கும் நிலையே காணப்படுவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.